ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இன்றைக்கி பாயிண்ட்டாக பார்க்கும்போது 46.25 பாயிண்ட்டு பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 6.18% பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஃபைனலாக 795.15 க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த கிராஃபை பாருங்கள், ஓப்பன் ஆகும்போதே பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. தொடர்ந்து பாசிட்டிவ் சைடே போயிட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கால் சைடு பாருங்கள், 1671 கான்ட்ராக்ட் மட்டுமே கால் சைடு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. புட் சைடு பாருங்கள், 6495 கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாவிலேருந்து நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுதுனாக்க, புட் சைடு தான் அதிகமான ரைட்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கும் அடுத்ததாக பாருங்கள், பையர் செல்லர் குவான்டிட்டி பார்க்கும்போது செல்லரை விட பையர் குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு கிரீன் கலர்ஸில் காட்டுது. அது மட்டும் இல்லை, ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் தனியாக செக் பண்ணி பார்க்கும்போது 790 புட் ஆப்ஷனில் தான் 1493 கான்ட்ராக்ட் வந்து அதிகமாக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதேமாதிரி 800 கால் ஆப்ஷனில் பாருங்கள், வெறும் 951 கான்ட்ராக்ட் மட்டுமே இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நெட்டாக ஒரு ஆர்டரை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் புட் சைடு தான் அதிகமான ரைட்டர் உள்ளே வராங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. இந்த டேட்டா மூலிமா ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் அப்சைடு இன்னும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. அதுக்கும் அடுத்தபடியாக பையர் செல்லர் குவான்டிட்டி பார்க்கும்போது பையர் குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு இந்த டேட்டா காட்டுது. அதுக்கும் அடுத்தபடியாக ஒரு தனிப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்கும்போது 790 புட் ஆப்ஷனில் தான் அதிகமான ரைட்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக ஓஏ ஸ்டாட்டிக்ஸ் உள்ள ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ட்ரெண்டிங் ஓஏ நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிராஃபில் பாருங்கள், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் ஓப்பன் ஆனதுலேருந்தே புட் சைடு தான் அதிகமான ரைட்டர் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. கால் சைடு கம்மியான ரைட்டர் தான் இருக்காங்கன்றதை இந்த கிராஃப் மூலிமா நம்மளால் பார்த்துக்க முடியுது. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ட்ரெண்டிங் ஓஏயில் 3 மினிட்ல டேட்டாவாக பார்க்கும்போது பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் இருந்தே பாருங்கள் தொடர்ந்து நமக்கு கிரீன் சிக்னல் தான் காட்டுது. புட் கால் ரேஷியோ அடிப்படையில் எவ்ரி 3 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த ஸ்டாக் அப்சைடு தான் போகுன்றதை இந்த டேட்டா நமக்கு காட்டி கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம ஓஏ ஸ்டாட்டிக்ஸ் எடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓஏ ஸ்டாட்டிக்ஸில் பாருங்கள், புட் கால் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 2 சைடுமே சரிசமமாக நேரோவாக தான் இருக்குது. இந்த இடத்துல பார்க்கும்போது கால் சைடும் சரி புட் சைடும் சரி நேரோவாக தான் இருக்குது. இது நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் இன் ஓஏ கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கால் சைடு குறைஞ்சிடுச்சு, புட் சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ புட் சைடு பாருங்கள் 54.56 லேக்ஸும் கால் சைடு 30.76 லேக்ஸும் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க, கால் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதேமாதிரி புட் சைடு அதிகமான ஓஏ உள்ளே வந்திருக்காங்கன்றதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த 2 டேட்டாவையும் வச்சு இந்த ஸ்டாக் இன்னும் மேலே தான் போகும் அப்படின்றத இந்த டேட்டா மூலிமா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. இந்த ஸ்டாக் மேலே போகுன்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ணல, நான் சொல்லலை, இந்த டேட்டா மூலிமா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரி நீங்களும் டேட்டாவை அடிப்படையாக கற்றுக்கிட்டு டேட்டா மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் பை செல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் 20 days லைவ் அப்டேட் இருக்குது. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. அதேமாதிரி வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் கற்றுக்கணும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.